மீனாட்சி சொக்கநாதர் திருமண விழாவில் பங்கேற்ற 1,00,000 பக்தர்களுக்கு திருக்கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது. மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்தை நேரில் கண்டுகளிக்க வெளிமாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிந்ததால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. திருமணம் நடைபெற்ற பகுதியில் வெயிலின் தாக்கத்தை குறைக்க 300 டன் தற்காலிக ஏசி பொருத்தப்பட்டிருந்தது. கோயிலுக்கு வெளியே இருப்பவர்கள் திருமண வைபவத்தை பார்க்க கோயில் வளாகத்தை சுற்றிலும் 20 LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. திருமணத்தை காண வந்த சிறுமிகள் சிலர் மீனாட்சி வேடத்தில் வந்து கவனத்தை ஈர்த்தனர். திருமணத்தில் பங்கேற்ற 1,00,000 பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது. இவர்கள் மொய் செலுத்த சிறப்பு பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. QR கோடு மூலமும் பணம் செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மொய் வைத்தனர். அண்ணா எனக்கு சூப்பரா இருக்குது. ஃபுல்லா நேற்று நைட்ல இருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அன்னதானம் வந்து. அதனால எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க, வேண்டதை கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சாப்பாடு வந்து நல்லா இருக்கு, சாப்பாடு வந்து நல்லா இருக்கு. நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்கணும் இவங்க பண்றவங்க. ஏன்னா இன்னைக்கு அம்மன் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, நிறைய வந்து எல்லாரும் வாங்க, பாக்குற வேற வாங்க, நல்லா இருக்கும். திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு 1,00,000 பைகளில் தண்ணீர் பாட்டில் மற்றும் தாலி கயிறு அடங்கிய பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவை ஒட்டி 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நாளை காலை கள்ளழகர் எதிர்சேவை நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதற்காக வைகை அணையில் இருந்து நேற்று திறக்கப்பட்ட 1000 கன அடி நீர் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் ஆழ்வார்புரம் தடுப்பணை பகுதிக்கு வந்து சேர்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.